இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது சாம்பார் பொடி. அந்த சாம்பார் பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பொடியை வச்சு நான் எப்படி சாம்பார் ரெடி பண்ணுவேன்னு அதையும் இதில் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து 100 கிராம் வந்து விரலி மஞ்சள் இருக்கு இல்லையா, அதை காய வச்சிடணும். அதுக்கப்புறமா 1 கிலோ வந்து மிளகாய், நீட்ட மிளகா இருக்கு இல்லையா, வர மிளகா, அதையும் காய வச்சுருக்கேன். 100 கிராம் வந்து விரலி மஞ்சள், 1 கிலோ வந்து வர மிளகா, இது நல்லா காயட்டும். இப்போ அடுத்ததாக வந்து ஒரு வெயிட் மிஷின் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு மல்லி வந்து 3/4 கிலோ. 1 கிலோ மிளகாய் தூளுக்கு 3/4 கிலோ வந்து மல்லி. இது பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 3/4 கிலோ இருக்கா, அதை மெஷர்மெண்ட் எடுத்துடலாம். அடுத்ததாக வந்து வெந்தயம் இருக்கு இல்லையா, வெந்தயம் வந்து 50 கிராம் எடுக்கணும். அதுக்கு அடுத்ததாக வந்து மிளகு இருக்கு இல்லையா, மிளகு வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். இந்த மிளகு 50 கிராம் எடுத்ததுக்கப்புறம் ஜீரகம் வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். 250 கிராம் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ அடுத்ததாக வந்து துவரம்பருப்பு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். இது எல்லாம் உங்களுக்கு தெரியணுங்கிறக்காண்டி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். 200 கிராம் இருக்கு இல்லையா, 200 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து இட்லி அரிசி இருக்கு இல்லையா, நம்ம இட்லிக்கு போடுவோம்ல, அது வந்து ஒரு 200 கிராம். இப்போ வந்து நம்ம ஜீரகத்தை தவிர இது 5ஐயும் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். என்னது, மல்லி, மிளகு, வெந்தயம், துவரம்பருப்பு, அரிசி, இது எல்லாத்தையும் வறுத்து எடுக்க போகிறோம். இப்போ வெறும் பாத்திரத்தில் 3/4 கிலோ மல்லி இருந்தது இல்லையா, அதில் பாதியாக எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக போட்டு இது பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக வராதுங்கிறதுக்காண்டி பாதியாக எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வறுக்கணும். இப்போ இந்த மல்லி வந்து எவ்வளோ தூரம் நம்ம வறுக்கணும்னா, அந்த மல்லி வந்து நல்லா ஸ்மெல்லு வரும், நல்ல வாசனை வரும் பாருங்கள், அந்த அளவு இருக்கணும். இப்போ நான் ஒரே ஒரு மல்லி எடுத்து நான் உங்களுக்கு அப்படியே அமுக்கி காட்டுறேன் பாருங்களேன். அது வந்து அப்படியே நல்ல மாவாயிரும். அந்த அளவுக்கு வறுபடணும். ஏன்னா நம்ம நல்லா ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு தான் வறுக்கணும். அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ வறுபட்டோன்னே ஒரு பெரிய தட்டில் ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம 3/4 கிலோ மல்லியில் வந்து பாதி தான் நம்ம வறுத்து எடுத்துருக்கோம். இப்போ மீதம் உள்ளதையும் நான் வறுத்து எடுக்க போகிறேன். நான் எந்த பதத்துக்கு சொன்னோன்னா அதே மாதிரி வறுத்து அதில் ஆற வச்சிடலாம். அடுத்ததாக வந்து வெந்தயம் இருக்கு இல்லையா, வெந்தயம் வந்து ஒரு பொன்னிறமாக ஆகிற வரையும் இருந்தால் போதும், ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, எதுவுமே கருகிடக்கூடாது, அதை மாத்திரம் பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே வறுத்து ஒரே தட்டில் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ வெந்தயத்தை வறுத்தாச்சு, அதே இதில் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து அடுத்ததாக வந்து மிளகு இருக்கு இல்லையா, மிளகு வந்து ஒரு 10 நிமிஷம் வறுத்தா போதும். அது லைட்டாக படபடன்னு ஒரு சவுண்டு வரும் பாருங்கள், அந்த அளவு வறுத்தா போதும். மிளகு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அந்த தட்டு இருக்கு இல்லையா, அதே இதில் தான் இதையும் சேர்க்க போகிறோம். எல்லாத்தையும் வறுத்ததை ஃபுல்லாக ஒரே தட்டில் தான் நான் சேர்க்க போகிறேன். இப்போ அதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் துவரம்பருப்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்திருக்கேன். அதையும் என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா பொன்னிறமாக வறுத்தரணும். நம்ம வறுக்கையில் ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு தான் வறுக்கணும். ஏன் இதை அடிக்கடி சொல்கிறேன்னா, கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுருந்தாலுமே கருகி போயிடும், அதனால் நான் சொல்கிறேன். இந்த பாருங்கள், இந்த அளவு இருந்தால் போதும். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, அந்த தட்டு இருக்கு இல்லையா, அதிலே போட்டு ஆற வச்சிடலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து இட்லி அரிசி இருக்கு இல்லையா, அதை நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். இது எப்படி வறுக்கணுன்னா, பொரி அரிசி வறுத்தெடுப்போம் இல்லையா, நார்மலாக வறுக்காமல் பொரியரிசி மாதிரி வறுத்தெடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வறுத்தெடுக்கணும். இந்த பாருங்கள், இந்த அளவு வந்துடணும். அந்த அரிசி வந்ததுக்கப்புறம் இந்த தட்டில் வச்சிடலாம். எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடலாம். இது வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு வந்துடணும். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து மிளகா காய வச்சுருந்தோம் இல்லையா, மிளகாயும் மஞ்சளும், அதை என்ன பண்ணுவோம், ஒரு பக்கெட்டில் எடுத்திருக்கேன் மிளகாயை. இப்போ வந்து மஞ்சள் அதில் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வந்து ஜீரகம் அதில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரே இதில் சேர்க்குறேன். எல்லாத்தையும் ஒரே பக்கெட்டில் நான் சேர்த்துருக்கேன். இப்போது சேர்த்துட்டு இதை என்ன பண்ண போகிறோன்னா, ரைஸ் மில் இருக்கு இல்லையா, அதில் கொடுத்து இதை நல்லா நைஸாக அரைச்சி கொடுங்கன்னா அதை அரைச்சி கொடுத்துருவாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த பக்கெட்டில் இந்த வாளியில் சேர்த்துருக்கேன். நான் அரைக்கும் போது பிளாஸ்டிக்கில் இருக்குது, இப்போ மாத்தையில் சில்வரில் மாற்றிடுவேன். இப்போ இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு 1 கிளாஸ் வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். 3 தக்காளி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதில் நம்ம பெருங்காயம் சேர்க்க மாட்டோம் அந்த பொடியில், அதனால் இதில் டைரெக்டாக சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி 3 விசில் வச்சுருக்கேன். 3 விசில் வச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் அந்த நம்ம பருப்பு வேக வச்சோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் ஒரு 1/2 கிலோ சேர்த்துருக்கேன். ரெண்டும் சேர்த்து ஒரு 1/2 கிலோவுக்கு தகுந்தபடி காய் வந்திருக்கும், அந்த இது சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து பொடி வந்து எவ்வளோ சேர்க்குறேன்னா, ஒரு 4 ஸ்பூன் வந்து இதில் எடுத்திருக்கேன்.
நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, அந்த பொடியில் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வந்து கரெக்டாக அளவு சொல்ல முடியாது எத்தனை ஸ்பூன் வேணும்னு. ஏன்னா நம்ம போடுற பருப்பும் காயும் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம பொடி சேர்க்கணும். அது எப்படின்னு பார்த்துக்கங்க. நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தகுந்தபடி நம்ம பொடி சேர்த்துக்கணும். வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவை கிடையாது. இது நல்லா கொதித்து வரட்டும், நல்லா வெந்து வரட்டும். இதுக்கு தேவையான அளவு புளி வந்து எப்போவுமே சாம்பாருக்கு வந்து கொஞ்சமாக தான் புளி சேர்த்துக்கணும், நிறையா சேர்த்துக்கக்கூடாது. குட்டியாக இருக்கு இல்லையா, அதை ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நமக்கு காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த புளி கரைச்சி ஊற்றணும். வேகிறதுக்கு முன்னாடி புளி கரைச்சி ஊற்றிடக்கூடாது. அது லாஸ்ட்டாக தான் புளி கரைச்சி ஊற்றுறோம். புளி கரைச்சி ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு வந்து லாஸ்ட்டாக தான் போடணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி போட்டால் கடுத்து போன மாதிரி இருக்கும், ஒரு மாதிரியாக இருக்கும் சாம்பார். இப்போ பாருங்கள், அவ்வளோதாங்க சாம்பார். இப்போ எப்போவும் போல் நம்ம தாளித்து ஊற்றுவோம் பாருங்கள். கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இது சேர்த்து தாளித்து ஊற்றிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த சாம்பார் ரெடி பண்ணுறதுக்காக நான் கடையில் வாங்கின பொருள் வந்து விரலி மஞ்சள், மல்லி, மிளகாய், இது 3 தான் வாங்கியிருக்கேன். அதுக்கு முன்னாடியே நம்ம கொல்லிமலையில் மல்லிகை சாமான் செட்டு வாங்கியிருந்தோம் இல்லையா, அதிலேருந்து தான் இந்த சாம்பார் பொடியை ரெடி பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு அளவு எடுத்து காட்டியிருக்கேன். நான் எப்போவுமே இப்படி தான் சாம்பார் பொடி ரெடி பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.